நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவின் பேராலே பரலோகத்தில் பிதாவே, உம்முடைய நாமம் சொல்வதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூலோகத்திலும் செய்வதாக. எங்கள் அன்றாட உணவை போல எங்கள் பாவங்களை பொறுத்தவரைக்கும் அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நோய்க்கு வேண்டி கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாதை சரிஷ்ட மாதாவை பாய்லாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் சாங் நம்பர் 54. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திரங்களோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே எங்கள் எல்லாரையும் இந்த இடத்துல கூட வைத்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே அநேகர் இந்த நாளை காணவில்லை ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களை காண வைத்தீரே, அதுக்காக நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே தேவனே உங்களுக்கு கிருபையால் தான் இந்த இடத்துல ஜெபம் நடக்குது ஆண்டவரே. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்துக்கு தடையா இருக்கக்கூடிய எல்லா அந்தகார சக்திகளையும் அப்பன் இயேசுவின் நாமத்தில் இப்போது நெருப்பு சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே தேவனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வான்வெளியில் திரிகின்ற எல்லா பொல்லாத அந்தகார சக்திகளையும் அப்பன் இயேசுவின் நாமத்தில் இப்போதே நாங்கள் சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே ஜெபத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீங்க காக்கல் வைக்கிறேன் ஆண்டவரே. எந்த தடை இருந்தாலும் எல்லா தடையும் நீக்கி போட்டு தேவனே அவங்க நீங்க வர தேவனாமே கிருபை ஊற்றும் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே இம்மட்டும் வழி நடத்த தேவன் இனியும் வழி நடத்துவீர் ஆண்டவரே. இந்த நல்ல சமாரிய ஊழியர்களை பாத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே இந்த ஊழியர்களை தொடும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குறிப்பாக
சகோதரர் ஸ்டீபன் பாண்டியன் மற்றும் சகோதரி பிலோமினா பாண்டியன் ஒரு 2 பேரையும் பார்த்து வைக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே நீ தொடும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவளுக்கு இருக்கக்கூடிய எல்லா உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் எடுத்து போட மாட்டவரே. ஆமாண்டவரே, உற்சாகத்தின் ஆவியை தார மாட்டவரே. அநேக எடுத்து தேவனே உமது வார்த்தைகளை சொந்து சேர தேவன் தாமே கிருபையை ஊற்றும் ஆண்டவரே, கிருபையை ஊற்றும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. தேவனே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமாண்டவரே, இங்க சகோதரர் லூயிஸையும் சகோதரி சாந்தி லூயிஸையும் பார்த்து வைக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே தொடும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல உடல் சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. விசேஷமா சகோதரி சாந்தியும் பார்த்து வைக்கிறேன். தேவன் தாமே தொடும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் எடுத்து போறதுக்காக நன்றி அப்பா, நாங்கள் நன்றி அப்பா. ஆமாண்டவரே, விசுவாச எந்த ஜெபம் எடுத்தாலும் அது நீர் அங்கீகரிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அந்த அந்த ஒரு விசுவாசத்தில் நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. பல சமய ஊழியங்கள் இருக்கக்கூடிய அநேக ஊழியர்களையும் எல்லா ஊழியர்களையும் பார்த்து வைக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே நீ தொடும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒரே ஒரு வசனம் பார்ப்போம். மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 6வது வசனம், 6ம் 7ம். He replied, Isaiah was right when he prophesied about you hypocrites, as it is written, those people honor me with their lips, but their hearts are far from me. They worship me in vain. Their teachings are but rules taught by men. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நீங்க அநேகர் நம்ம என்ன பண்றோம், டீச்சிங்ஸ் தான் என்ன பண்றோம், ரூல் புக் மாதிரி வச்சிருக்கிறோம். Do this, do that. ஆனா what is the thing னா, நாங்க every time நம்ம என்ன பண்றோம்னா, we honor the Lord only with lips but not with our hearts. ஸோ அதனால இப்போ நம்ம பாடக்கூடிய பாடல் நம்ம முழு இருதயத்தோட நம்ம அவர்கிட்ட பாடுறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் தெரிஞ்ச பாடல் தான். ஆனாலும் எல்லாரும் பாடல் தெரியும், கண்களை மூடி கூட நீங்க பாடலாம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர்தாமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர்தாமே. உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து காத்திடுவார். உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார், உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே,
ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். பலிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரை சார்ந்திருப்போம், கர்த்தரை சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார், அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையை நோக்கி அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகள் எல்லாம் மறந்து தேவனே உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. தேவனே எங்கள் பலவீனங்களை அறிந்த தேவன், தேவனே எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடும் ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே. தேவனே தேவனே நீ எங்களை தொட்டு பலப்படுத்தும் ஆண்டவரே. பலப்படுத்தும் கிறிஸ்துவரால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்ற வாக்கியம் தேவனே எங்களை தொடும் ஆண்டவரே. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே எங்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே. ஹalleluya hallelujah 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 hallelujah. தேவனே தேவனே எங்களை தொடும் ஆண்டவரே. யெகோவா ஈரே ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல் ஷடாய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேவனே நீர் எங்களை தொட்டு பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே,
ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே துதியினுடை போதனுமே ஒடுங்கின ஜனத்துக்கு துதியினுடை போதனுமே ஒடுங்கின ஜனத்துக்கு கரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே கிருபையின் காலம் இதுவன்றோ அறிவிக்கணும் மிக வேகமாய் கிருபையின் காலம் இதுவன்றோ அறிவிக்கணும் மிக வேகமாய் ரட்சகர் இயேசு வரப்போகிறார் ஆயத்தமாகணுமே ரட்சகர் இயேசு வரப்போகிறார் ஆயத்தமாகணுமே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, இந்த வேலையில இயேசுவே நம்ம பாரத நாட்டுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆளுநர்கள் தலைவர்களை பார்த்து வைக்கிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உமக்கு பயந்து நடக்க தேவன் நமக்கு கிருபை ஊற்றும் ஆண்டவரே. ஆமாப்பா தேவனே, விசேஷமாக இளைஞர்களை பார்த்து வைக்கிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவனே, தேவ பயத்தோடு அந்த யூத்தை நீ வழி நடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நீட்டி மன்றாடுகிறோம் நல்ல தகப்பனே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஒரு விஷயம் சொல்றேன். கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே நான் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே நான் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தீ சுகம் தந்தீ. தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தீ சுகம் தந்தீ. தாங்கி வந்தீ கிருபையினாலே நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறேன். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறேன். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறேன். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறேன். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா,
நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா கருவிலிருந்து தாங்கி வந்தேன் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குவேன் இரக்கத்தினாலே கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றேன் கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகிறேன் கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றேன் கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகிறேன் நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா கருவிலிருந்து தாங்கி வந்தேன் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குவேன் இரக்கத்தினாலே மீட்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கின்றேன் மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊற்றுகிறேன் மீட்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கின்றேன் மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊற்றுகிறேன் நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா கருவிலிருந்து தாங்கி வந்தேன் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குவேன் இரக்கத்தினாலே நோய்கள் பாவங்கள் பலவீனங்கள் துக்கங்கள் பாடுகள் சுமந்து தீர்த்தி நோய்கள் பாவங்கள் பலவீனங்கள் துக்கங்கள் பாடுகள் சுமந்து தீர்த்தி நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா கருவிலிருந்து தாங்கி வந்தேன் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குவேன் இரக்கத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவனே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா தேவனே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே ஆமாண்டவரே விசேஷமா தேவனே எங்க நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து வைக்கிறேன் ஆண்டவரே திசை மாறி போகாதபடி தேவன் தாமே நீர் அவர்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே ஆமாண்டவரே தேவனே உமது வார்த்தைகளை அநேகர் கேட்டுக்கொண்ட தேவனே உன் பக்கம் வர தேவன் தாமே கிருபை ஊற்றும் ஆண்டவரே கிருபை ஊற்றும் அப்பா தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அநேக ஊழியக்காரர்களை எழுப்பும் ஆண்டவரே தேவனே நற்செய்தியை தேவனே நம்ம இளைஞர்கள் மத்தியில் எடுத்து போய் செல்ல தேவதாமே கிருபை ஊற்றும் அப்பா ஊற்றும் ஆண்டவரே தேவனே ஸ்தோத்திரம் 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 அப்பா தேவனே ஸ்தோத்திரம் அப்பா தேவனே உமக்கு உகந்த மக்களாக எல்லாரையும் தேர்ந்தெடுக்கும் ஆண்டவரே தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 praise the lord praise the lord hallelujah திருப்பாடல் 144 எங்கிட்ட 144 144 9 இருக்கு கர்த்தாவே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். கர்த்தாவே பாடுவே நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து
உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திலிருந்து தப்பிக்கிறார். எப்போ தப்பிக்கிட்டாரு? புது பாட்டை பாடும் பொழுது, அவருக்கு நாம் துதியை செலுத்தும் பொழுது நமக்கு அவர் ஒரு வெற்றியை தருகிறார். அதாவது பொல்லாத பட்டயம். பொல்லாத பட்டயம் இருப்பா, இதுவரை நல்ல பட்டயம் பொல்லாத பட்டயம் தான் இருக்குதா? ஒரு முறை தாவீது அந்த பெலிஸ்திய நாட்டில் போயிட்டு யுத்தம் செய்யும் பொழுது பின்னாடியே வரான் கோலியாத்துடைய தம்பி. எப்படி வரான்? அவன் திரும்பி பார்க்க கூடாது, பின்னாடி போயிட்டு செய்யணும், தாவீதை பற்றி போடும். ஆமே. இப்போ ஒரு வீர அப்படி என்ன செய்வான்? நேருக்கு நேரம் வந்து யுத்தம் செய்வோம். ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் எப்படி வரான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வரான். ஏன்னா அவர் பார்ப்பதற்கு முன்பாகவே என்ன செய்யலாம்? வெட்டி போடும். இப்போ இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்பொழுது இங்க பாடல்கள் சொல்லப்படுகிறது, பொல்லாத பட்டயத்துக்கு நீங்க தப்பிக்கிறீங்க. ஆமே. அல்லேலூயா. இப்போ வரவழைக்கான வந்தா போதும். இவர் அசத்துக்கு உட்கார்றாரு, மற்ற இவங்கெல்லாம் இது பண்றாங்க. இருந்தாலும் உடனே அபிசாகி இடக்கூடிய அவருடைய மாநிலத்தை ஒரு ஆளு அதை பார்த்துட்டு அவர் என்ன செய்யறார் அப்படின்னா அவரை விட்டு போட்டார். கோலியாத்துடைய சகோதரர். ஆமே. அல்லேலூயா. இது இந்த பாட்டோடைய அந்த ஒரு சாராம்சம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஒரு இது இருக்கு. காரணம் கேட்டோம் அப்படின்னா நம்மளாம் பாட்டு பாடுறோம், துதிக்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும், அவருக்காக நம்ம புகழ் பாடுறோம், கொஞ்சம் ஊழியம் செய்யணுன்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர்கள் கொடுத்துருக்காங்க. இதனால நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய பொல்லாத காரியங்களை ஆண்டவர் வந்து விலைக்கு போட்டு நம்மை பாடுறாங்க. ஆமே. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, பரவாயில்ல. மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அது என்ன மாயை பேசும் வாய்? மாயை பேசும் வாய் என்னதுப்பா? மாயை பேசும் அப்படின்னா அவங்களே வந்து இந்த காரியத்தை எப்படி பிடிக்கிறது, எப்படி போகிறது அப்படின்னு கஷ்டம் பண்ணுவாங்க. இப்போ கொடுக்குறவங்க என்ன செய்யணும்? அது ஒரு ரூட்டை போட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி போ அப்படின்னா இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு. இந்த மாயை பேசக்கூடிய வாயில என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லா வேலையும் முடியும் நீ போ. ஆனா உள்ளுக்குள்ள நினைச்சிருப்போம், என்ன இவன் மேல போய் பொம்பளை போய் மாட்டணும், அது தப்பிக்க வைக்கிற எண்ணங்கள் இருக்காது. மாறாக மாயை பேசுறோம். ஆமே. இப்போ நம்மளால அப்படி சொல்ல மாட்டோம். எப்பா இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை முடிச்சுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு இதை சொல்லி கொடுப்போம். ஆனால் அந்த மாயை பேசுறோம் அப்படின்னு பேச மாட்டாங்க. அதாவது அவளை புகழ்ந்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீ போன இதெல்லாம் தானா இதாகிடும். அவன் பின்னாடி தருவான், இப்போ மாற்றம் கொடுத்தா நான் இந்த மாதிரி நான் பேசி அனுப்பிச்சேன் அப்படின்னு. இதை மாயை பேசக்கூடிய வாய். அடுத்தது இருக்குது கள்ளத்தனமான வலது கை உடைய அந்நிய புத்திரன். கள்ளத்தனம் வந்து அவங்க இருக்க நல்லது செய்யற மாதிரி நடிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பொல்லாப்புதான் புகழ் செய்யும். ஆமே. அல்லேலூயா. நல்லது செய்ய மாட்டாங்க வாழ்க்கையில, ஆனா நம்ம கூட இருந்து செய்யறதா என்ன செய்வாங்க? கெட்டதுதான் செய்திருக்காங்க. ஏன் அப்படி செஞ்சா அப்படின்னா, ஐயோ நான் அப்படி நினைச்சு செய்யலையே, நான் இப்படி நினைச்சு செய்யல, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. ஆனா ஆக்சுவலா என்ன ஒண்ணு அப்படின்னா நம்மள அந்த கள்ளத்தனமான காரியங்களை செய்து நம்மை அழித்து போட வேண்டியதுதான் நினைச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜன்னல் வழியா பார்க்கணும், பால்கனி வழியா பார்க்கணும், தாவீது ஆடி பாடி கொண்டு வர என்ன செய்யணும்? உண்மையாவே அவர் மேல பெரிய இருக்குன்னா, ஏப்பா இவ்வளவு பெருங்காங்களப்பா, நீ ஏப்பா ஆடி முடியா இருக்குமா, நீ எவ்வளவு பெருங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசுத்தா பேசுறா தப்பு கிடையாது. இன்னைக்கு எல்லா பொருட்களுக்கு முன்னாடி நீ ரொம்ப மயக்கப்பட்ட தெரியுமா அப்படின்னு பேசுற. அல்லேலூயா. ஒரு வார்த்தைக்கு வித்தியாசத்தை பாருங்க. உண்மையாவே அக்கறை பசங்க எப்படி சொல்லுவாங்க? ஏப்பா பின்னாடி ஆடணும் இருக்குதாப்பா, லேவர் ஆட வேண்டியதானே, ராஜாக்கள் ஆக அவசியம் இல்லையா, ஏப்பா நீ ரொம்ப சிரமப்பட்டீங்க, உடனே ரொம்ப தாழ்த்திக்கிறாப்பா அப்படின்னு பேசுறா. ஆண்டவருடைய கண்களுக்கு தான் தெரியும். மாறாக அவன் பேசுறது எப்படி பேசுவோம் அப்படின்னா, எல்லா கண்ணுக்கு முன்பாக இன்னைக்கு
ஊழியக்கார பெண்கள் வேலைக்கார பொண்ணுக்கு முன்னாடி கூட நீ ரொம்ப மகிழ்ச்சியா ஆட்ட டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு அவனை வெறுப்பேற்றுற மாதிரி. அதாவது அதுதான் காரியம் சொல்லப்படுகிறது. கள்ளத்தனமான வலது கொடியுடைய அந்நியர்களுக்கு என்னை விலக்கி தப்பியும் ஆண்டவன். அல்லேலூயா அல்லேலூயா. வீண் புகழ்ச்சி வீணா ஒரு மாதிரி பேசுறாரு ஆதரவைப்பாங்க சாவர வரைக்கும் ஒரு பிள்ளைகள் இருக்கும் அப்படின்னு அவரையும் தண்ணி கூடிய அளவு. ஏன் அப்படின்னா வந்து பேச்சு சிந்தனை மோசமா இருக்கும் அவங்க ஆளுங்களாம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது கொள்ளாமல் செய்யக்கூடிய வளர்ந்து கை அடுத்தது பாருங்க. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்களைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் திந்த அரண்மனை கற்களைப் போலவும் இருப்பார்கள். அப்போ இந்த பாட்டு பாடி குதிச்சு நம்ம இது பண்ணுவதனால நம்மளுடைய குமாரர்கள் எப்படி இருப்பாங்க? இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சம், ஓங்கி வளர விருட்சம் மாதிரி இருப்பாங்க. பொம்பளை பிடிங்க சித்திரம் திந்த அரண்மனை கற்களை போல அழகா. ஆமென் அல்லேலூயா. ஏன் காரணம் பார்க்கணும் அப்படின்னா அவரை புகழ புகழ பாட பாட அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேல சூப்பரா போய்கொண்டே இருக்கும். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. பிள்ளைகள் சொல்லுவாங்க ஒரு காலகட்டம் வரும்போது எங்க அப்பா அம்மா செஞ்ச ஜெபம் எங்க கைவிடவே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவும் எங்களுக்காக தாங்கி ஜோம் பண்ணாங்க. எங்களுக்காக எப்போதான் பிரேயர் எடுத்தாங்க, பாஸ்டிங் போடுறவங்க, போர்ஜவெல்லாம் எடுத்தாங்க, நிறைய காரியங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம். ஏன் நம்ம கணக்க பண்ணி நீங்க மட்டும் எப்படி பண்ண வாழ்க்கையில் சூப்பரா வரீங்கன்னா இதெல்லாம் எங்க அப்பா அம்மா செஞ்ச வேற ஒண்ணுமே இல்லை. பாட்டு பாடி துதிப்பதினால பலவிதமான காரியங்களை நம்ம விட்டு அவர் விலைக்கு போகலாம். அடுத்தது பாருங்க. சகல எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். உங்களுடைய ஸ்டோர் ரூம் எப்படி இருக்கும்? ஸ்டோர் ரூம் நீ காலையில கொண்டு இறைவனுக்கு கேட்டேன். ஸ்டோர் ரூம் அப்படின்னா எங்களுக்கு கிடையாது. எங்கெல்லாம் ஸ்டோர் ரூம் இருக்கணும். அது எவ்வளவு தேவையோ ஒரு மாசம் தேவை போடுவாங்க, சேஃப்டி வச்சிருப்பாங்க. தேவையான போது எழுத்தர் செலவு பண்ணுவாங்க. அப்போ அந்த களஞ்சியம் அதான் வந்து ஸ்டோர் ரூம் களஞ்சியம்னு சொல்றாங்க. எல்லா விதமான பொருளாலும் நிரம்பி இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆடு விட்டு வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இப்ப துதிச்சு பாடி ஆராதிச்சு அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். உணவு வரதுக்கு முன்னாடி கூட ஒரு கோயிலுக்கு நம்ம போடு. காரணம் என்ன கேட்டா அப்படின்னா கீபோர்டு போடு, எப்படி வருதோ போடு, உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க போடுங்க. ஏன்னா அது செய்யும் பொழுது அதுக்குரிய பரிசு அவர் கொடுக்குற காத்து கொடுக்குற. அல்லேலூயா. மற்றவங்களாம் வேற மாதிரி தர போ பார்ப்போம், நீ செஞ்ச வேலைக்கு நான் கொடுக்குறோமா அழுத்துறேன், இதுல தருவேன் தருவான போ அப்படின்னு. அது நம்ம ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த இசைக்க புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஆர்வம் ஒரு பாட்டு சொல்லுவாங்க. என்ன வார்த்தை சொல்லுவார் அப்படின்னா, நீங்க பாடுவது எப்படி பண்ணாங்க? குயிலை போல பாடுவோம். குயில் எப்படி கற்று பாடம் நல்லா பாடும். குயில் எப்படி பாடம்? கூ கூ கூதான் பாடம். அல்லேலூயா. உண்மையா பொய்யா? உண்மைதானே? அப்ப அந்த வாய்ஸ் கூட ஆர்வம் எப்படி பார்க்கறாரு? இன்பமா பார்க்கறாரு. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வந்து அவர் எப்படின்னா எனக்காக என் புள்ள ஒரு காரியத்தை செய்யுது அப்படிதான் அவர் பார்க்கணும். அல்லேலூயா. அதுக்காக நம்ம கொஞ்சம் உற்சாகமா செய்யுங்க. ஒரு பாட்டுக்காக எவ்வளவு பெரிய காரியங்கள் அவர் செய்தார்கள் நம்ம பார்த்து கொண்டு வரோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கலைஞர்கள் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 பதுகும். எங்க கிராமங்கள் எப்படி இருக்கும்? எங்க ஊர் பூரா பாட்டு பாடி குதிப்பதுனால ஆராதிக்கிறதுனால ஆடுகள் நிறைய மடிஞ்சு காணும். அதே போல எருதுகள் எல்லாம் பலத்தைகளா இருக்கும். எங்களுக்கு எதிரிகள் நினைச்சது வர முடியாது. அந்த அளவுக்கு எல்லாமே மிருகங்களே அவரை எதிர்த்து நிற்கும். அது மாத்திரமல்ல, எங்க வீதிகள் எல்லாம் என்ன இருக்காது, கூக்குரல் உண்டாகாது. சண்டை போடுவாங்க. எதுக்காக கூக்குரல் வரும்?
கஷ்டத்தை தீர்வு. அப்புறம் பயம் வரும்போது, ஐயோ எனக்கு நடந்து போச்சு கூப்பிடு. ஆமே என் குடும்பத்துக்கு வந்து போச்சு கூப்பிடுறேன், அது வராதுன்றாரு. அது லூயா. எனக்கு ஒரே ஒரு கதை படையினது பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீது கொண்ட என் ஆன்மா அக்கறித்து மகிழும். நான் பாடும்போது என்னுடனே அக்கேத்து மகிழும், நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்கறித்து மகிழும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இவ்விதமான சீரை பெற்ற ஜனம், வாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் வாக்கியம். இந்த சீர் பெறுறதுக்கு தான் நாம் பாடி துதிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். பார்ப்பதுக்கு மக்களுக்கு எல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கும். நான் எப்படி சொல்லுவேன், ஏன்னா இதுக்காக ஓடணுமா அப்படி ஓடணுமா, ஒழுங்கா போட்டா ஒழுங்கா வேலைக்கு போனா ஒழுங்கா செலவு பண்ணா இடம் நல்லா இருக்க போகுது. அந்த ஒழுங்குன்னு சொல்றதே கூட அது கொடுக்குறது யார் கொடுத்தோம், அதே எவ்வளவு சம்பாதிச்சாலும் வரக்கூடிய காசு கூலி போட்டு போற மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருந்தா. அப்போ ஆண்டவரை பாடி குதிக்கும் போது நம்ம பிள்ளைங்களை கூட ஆண்டவர் நேராக கலைஞரை நிரப்பிட்டு எதிரிகள் உள்ள வராதவங்க பார்த்துக்கிறார். கள்ளத்தனமான வலது கையிலாம் வராத அளவுக்கு அவரையும் பார்த்துக்கிறார். கள்ளத்தனமா வர நீ இந்த மாதிரி என் பிள்ளைகளுக்கு வர அப்படி வரும்போது அவரே செக் அங்க வைக்கிறார். ஆமே, அது ஒரே ஒரு காரியம் தான். என்ன காரியம்? நம்ம தியானிச்சிருக்காரு. அவரோட நடிச்சுப்போம் அட்டாக டாக்டர் சொல்றோம் அப்படின்னா சாட்சிக்கு நேரத்தை கேட்பாங்க, அவங்க சாட்சி சொல்லுவாங்க. சாட்சிகள் நேரம் ஆண்டவர் நமக்கு செஞ்ச சாட்சியெல்லாம் நீங்க வந்து அறிக்கையிடணும் அப்படிங்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். அது ஒவ்வொரு ரூபா ஆண்டவர் நமக்கு செஞ்ச செயலை, அவர் செஞ்ச அற்புதத்தை சாட்சியா சொல்லணும் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். முதல்ல நான் ஒரு சாட்சி சொல்றேன். ரீசெண்டாக தான் என் பிளாட்ல ரொம்ப பிரச்சனை இருந்தது. இப்போதான் அந்த பிளாட்டுக்கு அப்ரூவ்டு வாங்குறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தேன். அது நேற்று தான் முன்னால தான் அது எனக்கு அப்ரூவ்டு வந்திருக்கு. பணம் கட்டணும் வந்திருக்கு. ஆண்டவருக்கு வாங்க எல்லாரும் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுங்க. அவர் பதில் கூட எனக்கு கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, என்னப்பா நாளைக்கு வேற ஊருக்கு போயாகணும், உடம்பு வரை உருவாகி போச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து போகிறது அப்படி பண்ணுறது சொல்லுவோம். பரவாயில்ல சொல்லப்பட்ட பிரகாரம் நாளைக்கு நாங்கள் ஊருக்கு வரதுனால போயிட்டு வர முடிஞ்சது. கேள்வி பாட்டி சாயங்காலம் இப்படி ஒரு ஆண்டை சொல்லி கொடுத்தார். அவருக்கு கோடாத கோடி நன்றி. நான் பாடும்போது என் முதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்கையாக மகிழும். பாடும்போது என் ஆன்மா அக்கையாக மகிழும், நான் மீட்டுக் கொண்ட அக்கையாக மகிழும். இதுவரை பார்த்து போன மாதம் இங்கே ப்ரேயர் ப்ரேயர் போனேன். அதே போல் இந்த மாதம் முழுவதும் என்னை அவருடைய கிருபையினால் என்னை தாங்கி என்னை வழிநடத்தி நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என்னோடு இருந்து நான் கேட்குற விண்ணப்பங்களுக்காக எல்லாம் பதில் சொன்ன தேவனுக்கு கொடான கொடி நன்றி சொல்கிறேன். இந்த மாதம் பிகினிங்லேருந்தே நிறைய காரியங்களை எனக்கு செஞ்சுட்டு வராரு. என்னோடய ஆன்மீக காரியங்கள் எனக்கு துணையாக இருக்கிறாரு. என்னோடய மருமகளுக்கு நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்து நல்ல ஒரு பாய் பேபியை கொடுத்து அவங்க
சேர்த்திருக்கிறாரு. அதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நான் கூட ரொம்ப யோசித்தேன், ஏதாவது சிசரியெல்லாம் ஆகிட்டா, இப்போல்லாம் ஐடியில் இருக்கிற பிள்ளைங்களாச்சு எதுவும் வந்து அவ்வளோ ஒன்றும் ஹார்ட் ஒர்க் பண்ணலை, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலையே நான் நினச்சிக்குவேன். ஆனால் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நார்மல் டெலிவரி கொடுத்து அவங்க குடும்பத்தை என்னை பார்க்க வச்சுருக்காரு. அதுக்காக நன்றி. நீங்கதான் எல்லாமே, உங்க ஏகம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, உங்க ஏகம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. உள்ளவைகளை அவமாக்கும்படி ஆண்டவர் இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார். அந்த வசனத்தின்படி நான் வந்து என்னோட வாழ்க்கை பாதையை முழுசாக நான் திரும்பி பார்க்கும்போது நிறைய நன்றி சொல்கிற நிறைய நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு நாளுமே நன்றி சொல்கிற மாதிரி நிறைய நிகழ்ச்சி இருக்குது. அதில் ஒரு நிகழ்ச்சி நான் சொல்கிறேன். கார்னியா கிருபாவுக்கு இந்த வருஷம் 29 வந்தால் 21st இயர் பர்த்டே வருது. எப்படி ஆண்டவர் பிள்ளைகளை வளர்த்து கொடுத்தாரு, எப்படி படிக்க வச்சாரு, எப்படி ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்தா ஆண்டவர் எப்படி தான் செய்தாருன்னு இன்னைக்கு வரைக்குமே எங்களுக்கு தெரியல. ஒரு பூ மலர்றது எப்படி நமக்கு தெரிய மாட்டேங்குது, கிணத்துல தண்ணீர் ஏறுறது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஆண்டவர் பிள்ளைகளை இந்த அளவுக்கு வளர்த்து இன்னைக்கு இண்டிபெண்ட்டாக தனியாக ஒரு இடத்துல வச்சு அவங்கள படிக்க வச்சு நம்மளை ஊழியமும் செய்யறாங்களாம். ஊழியம் தான் செய்யணும்லாம் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. இன்னைக்கு வந்து ஹார்ட் பீட்டே ஊழியம் மாதிரி ஆண்டவர் பண்ணிட்டாரு. அதுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் அறிவை, அவரை புரிந்து கொள்கிற புத்தியை எங்களுக்கு கொடுத்ததுனால அவருக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். எப்படி நன்றி சொல்வேன். நேற்று ஆக்சுவலாக வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரு நான் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து சாம் வந்து பெட்ரூமில் போயிட்டு லேட்சை போட்டுட்டான். ஆக்சுவலாக வந்து அதை வந்து திறக்க சொன்னால் திறக்கவே இல்லை. ஸோ அந்த சமயத்தில் வந்து அவன் ரெஸ்பாண்ட் பண்ண சென்ஸ் வந்து கட்டில் மேலே உட்காந்துக்கிறேன், கதவு தரதான் எல்லாரும் சொல்கிறோம், திறக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியும், எங்கள் வாட்ச் பண்ண தெரியல. ஸோ அப்புறமேட்டு என்ன சொல்கிறது, ஹெல்ப் ஆஃப் த ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து இது பண்ணி அதட்டி அவனை வந்து கதவு தரான்னு சொன்னோம். உடனே கதவு தந்துட்டான். ஸோ வந்து அந்த ½ an hour or 45 minutes வந்து என்ன சொல்கிறது, ஐ டோன்ட் நோ, பட் இது நான் சொல்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து எங்கள் மேலே தப்பு தான் தெரியும். பிகாஸ் வந்து லேட்ச்லாம் வச்சுருக்கக்கூடாது. பிகாஸ் அந்த லேட்சஸ் வந்து பட் எனி ஆஃப் காட் வந்து விதவுட் எனி ப்ராப்ளம் வந்து அவனை வந்து அந்த ப்ராப்ளம் வந்து எடுத்துட்டு வந்ததுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். என் உயிரை ஆண்டவரை போற்று, அவர் பெயரை போற்று. என் உயிரை ஆண்டவரை போற்று, அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை அவர் செய்த
என் மகனோட என்னோட மகனோட மகளுக்கு பிறவியிலேயே மோஷன் போற இடம் கரெக்டான பிளேஸ்ல கிடையாது. அதனால அது குழந்தை வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லி இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ சொன்னால் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டோம். மொத்தம் 3 சர்ஜரி தேவைப்படுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த மோஷன் போகிற ஏரியாவுக்கு அந்த டியூப் இருந்து சேர்ந்து மாட்டி விடுறது, இந்த ஹோல் போட்டு மாட்டி விட்டாங்க. ஓகே, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் கீழே இடம் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு உரிய பிளேஸில் அதை ஹோல் போட்டு வைக்கணும்னாங்க. ஓகே, அதுக்கு சம்மதிச்சோம். அதுவும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. பழைய ஹோலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்லா போயிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு அவங்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க, வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது. மகளோட அந்த வீட்டுக்கு மேலே போகிற சொன்ன தெரியாதவங்க தூக்கி போகிறது தெரியும். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சைடாக போட்டுருந்த அந்த குடல் வந்து என்னதுன்னு இன்னொரு குடல் உள்ள 2 வெளியே வந்துருச்சு. முந்தான நைட் நடக்குது. நல்ல பெயின் சொன்னோன்னே பார்த்தா இங்கே விஷயம் வேற மாறிடுச்சு, வெளியில் வந்துடுச்சு. சரி, ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. நல்ல வேலை அவருக்கு சர்ஜரி பண்ண டாக்டர் இந்த வாட்டை இருந்தார். அவர் உடனே பார்த்து சொன்னார், இது ஒரு சின்ன விஷயம்தான், சர்ஜரி மாதிரி தான் பண்ணணும், பட் நமக்கு தேட்டர் அவைலபிளாக இல்லை, எல்லாமே பிஸியாக இருக்கிறாங்க. ஏதாவது தேட்டர் வேக்கண்ட் வந்துச்சுன்னா உடனே கொடுத்துடலாம், பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 டே இப்போ நேற்றுக்குன்னா அது நல்லபடியாக செய்து உள்ளே தள்ளி விட்டாங்க. ஆனால் இனிமேல் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் வந்த பாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. எல்லாரும் ப்ரேயர் வச்சுங்க, அது அந்த மாதிரி வராமல் இருக்கும். அந்த குழந்தை என்ன செய்யணும்னு அதுக்கு தெரியாது. கரெக்டாக அதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க இந்த விஷயத்தை. அதுக்காக நன்றி சொல்லலாம். சாட்சிகள் எல்லாம் பாதத்தில் வைக்கிறோமாக சொன்னவர்களையும் சொல்ல மறந்தவர்களையும் பாதத்தில் வைக்கிறோம். அடுத்த முறை அநேக பேர் சாட்சி சொல்ல நீங்க ஆயத்தப்பட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சத்தமே இல்லையா? சாத்தானால் என்ன செய்ய முடியாது, பிசாசினால் என்ன செய்ய முடியாது. நிறைய பேர் பிசாசை பெரிய அழைக்கிறாங்க. பிரதர் செய்வினை பண்ணாங்க, பிரதர் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் போன் பண்ணாங்க, பிரதர் கட்டி வச்சுக்கோங்க. எப்படி சொல்றப்ப என்ன கட்டி வச்சு ஏவல் பண்ணிட்டாங்க, திருப்பி வந்து வாசல நிக்கிறது. பிரதர் யாரை பெரிதுபடுத்துறோம்? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். பாட மாட்டீங்களா? பாட என் பக்கம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எல்லாம் ஏவல்கள் இருக்கும், சூனியங்கள் இருக்கும், மாந்திரிகள் இருக்கும், குட்டி சாத்தான்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆண்டவர் உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். சத்தமா சொல்லுவோம், உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற எல்லாம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆயுதங்கள் இல்லாமலே எதிராக ஏவல்கள் எல்லாமே, குறிப்பா இந்த ஊழியத்துக்கு எதிராக நிறைய பிரச்சனை, ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு பிரச்சனை பிசாசுக்குள்ளதாக ஆண்டவர் கைவிட்ட மாட்டார். அந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கணும்? யாருக்கு? யாருக்கு? எனக்கு இருக்கு. நமக்குலாம் கிடையாது. யாருக்கு இருக்கணும்? அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட இருக்குதான், அதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. நமக்குள்ள யார் இருக்காரு? யார் இருக்காரு? எந்த ஆண்டவர்? அதனால ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் எந்த பிசாசாலும் எதுவும் நம்ம என்ன அசைக்கவே முடியாது. ஆனா சாத்தானால் முதல்ல என்ன பண்ண, நம்மள என்ன பண்ண முடியாது. அதோட நல்லா ஞாபகம். யோபுவின் காலத்திலே வாசிங்க, யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி
அது சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். ஆ. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆ. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? ம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? ஆ. அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ம். ஆனாலும் உன்னுடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானார். அப்பொழுது அவன் ஒரு முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். போதும். இப்ப யோபுவை சோதிப்பதற்கு பிசாசு எங்க பண்ணிக்கிறான்? தேவசம்னா எங்க? தூதர்கள் எல்லாம் கூட்டம் போட்டிருக்காங்க. அங்க போய் நிக்கிறான். எங்க நிக்கிறான்? அவன் பரலோகத்துல போய் நிக்கிறான். எங்க நிக்கிறான்? பரலோகத்துல நிக்கிறான். நின்றுட்டு எல்லாரும் கூட நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்கிறாங்க. பூமி எல்லாம் சுத்தி வந்தேன்னு ஆண்டு பெருமையா மகன் யோபுவை பார்த்தாயன்னு சொன்னாங்க. உடனே அவனை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏறி எடுத்து பாதுகாக்க. அவனை நல்லா வளமா வச்சிருக்கீங்க, பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, செல்வத்தை கொடுத்துருக்கீங்க, ஆடு மாடை கொடுத்துருக்கீங்க, ஒட்டக கழுதை எல்லாத்தையும் வேலைக்கார எல்லாம் கொடுத்துருக்கீங்க. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, உங்களை தூசிக்கிறான இல்லையான்னு சேலஞ்ச் பண்ணு. யார் சேலஞ்ச் பண்றது? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உத்தரவு கொடுக்கிறார், அவன் மேலே கை வைக்காது, என்னாலும் பண்ணு. இப்ப நம் மேலே கை வைக்கிறோம்னா யார்கிட்ட அவன் பர்மிஷன் வாங்கணும்? சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சொல்லுவேன், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன். இப்ப நம்மளை சோதிக்கிற அவன் ஈஸியான விலை கிடையாது. நாம நினைச்சா வந்து பூத்த முடியாது. அவனால அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. அன்னைக்கு பரலோகத்துக்கு போய் அவன் பேசுறான். இன்னைக்கு போக முடியுமா? அவன் இன்னைக்கு போக முடியுமா? ஏன்? ரத்தம் சிந்தி பிசாசு தலையை நசுக்கிட்டாரு. இனிமே அவன் பரலோகத்துக்கு எல்லாம் போன. பழைய ஏற்பாட்டுல போனான், புதிய ஏற்பாட்டுல எல்லாம் அவனால் பரலோகத்துக்கு போகவே, பரலோகத்து தேவ சன்னிதி அவனால் போகவே. வேதத்தின் வசனங்கள் அப்படித்தான் நமக்கு கற்பிக்கின்றன. சீமோன் பேதுருட்ட ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார், சீமோனே சீமோனே, சொல்லுங்களா, சாத்தான் உன்னை புடைக்கும்படி எனது உத்தரவு. யார்கிட்ட உத்தரவு கேட்டிருக்கான்? சீமோனை டெஸ்ட் பண்றதுக்கு உத்தரவு கேட்ட அப்புறம் தான். அப்ப உங்களையும் வினையை சோதிக்கிறா யார்கிட்ட உத்தரவு கேட்கணும்? ஏசப்பாட்ட கேட்கணுமா இல்லையா? ஏசப்பா எதுக்கு பர்மிட் பண்ணுவாரப்பா? ஏன் பர்மிட் பண்றாரப்பா? திடப்பட்டவுடன் எதுக்கு? திடப்படுவதற்காக. எதுக்காக பண்ணாரு? சொல்றாரு, நீ திடப்பட்டவுடன் சகோதரர் என்ன பண்ணு? இப்ப உங்களை எல்லாம் ஆண்டவர் ஒரு சோதனைக்கு உட்படுத்தினார் பிசாசு வழியாக என்றார். எதுக்காக? நீங்கள் திடப்படவும். அடுத்தது கூட இருக்க சகோதரர் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? திடப்படுத்தவும் தான் அவர் என்ன பண்ணாரு. அடுத்து பவுல் சொல்றாரு, ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாடு விடமாட்டான். எல்லாரும் சேர்ந்து பாடுமா? ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். தாங்கிடும் பலி தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலி தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நாமே போய் சாத்தானை இன்வைட் பண்றதா நிறைய. இறையூர் ஒரு வீட்டுக்கு போயிரு, முன்னால வேளாங்கண்ணி மாதா ஏசுனாரு என்னன்னோ வச்சிருந்தாங்க. அதுல பக்கத்துல ரவுண்டா ஒண்ணு, ஓவல் ஷேப்ல ஒண்ணு, நிக்கிற மரம் மாதிரி ஒண்ணு. இதெல்லாம் என்ன சிஸ்டம் கேட்கு? எனக்கு தெரியாது. தெரியாது எதுக்கு வைக்கிறீங்க வீட்டு வாசல்ல? கோப்போட மெசேஜ் அடிச்சு எத்தனை படிச்சீங்கன்னு தெரியும். The swastik symbol, zodiac symbol, அப்புறம் ring, ஸ்கொயர், ஸ்டார், இது மாதிரி பொருட்கள், ட்ரையாங்கிள், இதெல்லாம் வீட்டில் வச்சிருக்காரு. அது எந்த உலகமா இருந்தாலும் சரி, இரும்பா இருந்தாலும் சரி, ஈயமா இருந்தாலும் சரி, தங்கமா இருந்தாலும் சரி, வெளியா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நெகட்டிவ் இம்பாக்டை கொடுக்கும் என்று தெளிவா இருக்கு. இதெல்லாம் வீட்டிலேருந்து முதல்ல அப்புறப்படுது. உடஞ்சி போன சுருவங்கள், கிழிஞ்சு போன மாதா படம், இயேசு படம், எந்த படமா இருந்தாலும் உடஞ்சி போய் இதெல்லாம் வீட்டில் வைக்காதீங்க. டிஸ்போசல் அதெல்லாம் இருந்தால் நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்து கொண்டே இருக்கும். நிறைய கொடுக்க, நல்லா அட்வைஸ் கொடுக்குறாரு நிறைய.
இதெல்லாம் நான் படிச்சு போப் சொல்லியிருக்காரு மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப பிசாசை என்ன செய்ய முடியாது? நம்ம முதல்ல என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு அவனால போக முடியுமா? வாசிங்க திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். எங்க போன தாழ? எசேக்கியேல்ல வார்த்திருப்பீங்க, நீ வானத்து விடுதலை மகனாகி அதிகார மகனாகி விடுதலையே வானத்தில் என்ன பண்ணப்பட்டாய்? திருப்பி பிசாசுக்கு பரவத்துக்கு போகிறதுக்கு பிசாசு ரட்சிக்கப்படுவானா? ஏன்? மனுஷன் தான் பாவம் செஞ்சோன்னா மன்னிப்பு கொடுத்தார்ல, பிசாசுக்கு ஏன் மன்னிப்பு கொடுக்கல? லூசிபருக்கு மனுஷன் பாவம் செஞ்சா இல்லையா, அவனை மன்னிப்பு இருக்கா? அப்ப ஏசுக்கு வந்தார் இல்லையா? இப்ப வரைக்கும் பிசாசு தப்பு பண்ணிடுச்சு லூசிபர், அதுக்கு ஆர்டர் வந்திருக்கலாம் இல்லையா? ரட்சிப்பு உண்டா இல்லையா? ஏன் இல்ல? அவனே நாம தான் வச்சுக்கிறோம். நான் தான் பெரியார் சொல்லிக்கிறோம்ல, நம்மள எத்தனை பேர் சொல்லிக்கிறோம்? நம்ம பாத்திரம் மன்னிக்கிறார்ல, ஏன் அவன் பாத்திர மன்னிக்கல? அவரு ஏனென்றா அவனை சிருஷ்டிக்கும் பொழுதே எசேக்கியேல் எப்படி சொல்றாரு? நீ சிருஷ்டிக்கப்பட்ட பொழுதே எப்படி இருக்காரு? பத்மராகம், புஷ்பராகம், கோமேதகம், பச்சைப்படிகை, இப்படி நவரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கேருவாக லூசிபரின் கோத்திரங்களை ஆண்டவனால் படைத்தார். மற்ற தூதர்கள் அப்படி படைக்கல. அது அப்படியே அக்கிரமயமான கற்கள் நடுவே நீ உலாவினாய். சிக்கி 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 என்ன பண்ணுது? உனக்கு ஒரு மேன்மையை கொடுத்து வச்சிருந்த, தூதர்களுக்கெல்லாம் உள்ள மேலான ஒரு மேன்மையை உனக்கு கொடுத்து வச்சிருந்த. நீ ஆதி மேன்மை என்ன பண்ணல? காத்துக்கொள்ள. 1 வருஷம் 2 வருஷம் ஆராதனை செய்யற, கோடானு கோடி வருஷங்கள் யார் ஆராதனை செஞ்சிருந்தாங்க? ஆண்டவர் ஆராதனை. அந்த ஒரு நாள் பண்ண பிறகுதான் அவனுக்கு கோபம். நானே கடவுளாக்காருங்க, கடவுள் பக்கத்துல எப்போது இருக்கா, என்ன செய்யறான்னு தெரியுது, எப்படி நடக்கான்னு தெரியுது, நானே கடவுளா மாறி நினைச்சா எல்லாத்தையும் என்ன பண்ணா எழுந்து. அதனால அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. இன்றைக்கு தேவதூதர்களுக்கு நற்செய்தி உண்டா? உண்டா இல்லையா? இல்ல. அவர் எங்க உட்கார்ந்து இருப்பாங்க? இங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்படல. அது மாதிரி பிசாசுகள் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. மீண்டும் அவர்கள் பரவத்துக்கு வாய்ப்பே எல்லாம் கிடையாத காரியம். அப்படிப்பட்டவனுக்கு யார் பயப்படுறது? ஏன் பயப்படுறோம்? அவன் வருவான், பயமுறுத்துவான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக பயப்படணும். 70 சீடர்கள் ஆண்டவர் அனுப்புறார். வார்த்தையை லூக்கா நெஞ்சினி 10:17 வார்த்தைங்க. லூக்கா 10:17 வார்த்தைங்க. அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது. உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளுக்கு என்ன பண்ணுது? கீழ்ப்படியுதா? அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டு. எங்க விழுந்துட்டா சாத்தான்? மின்னலை போல கீழே. அப்படிப்பட்டவனுக்கு எதுக்குங்க பயப்படும்? எங்க விழுந்து கிடக்கிறாப்ப? மின்னலை போல கீழே வந்து விழுந்துட்டான். யார் துரத்துறது? யாரு? அப்போஸ்தலர். துரத்துற மின்னலை போல கீழே வந்து, இப்ப நீங்கள் நடந்த இப்ப இன்னைக்கு அப்போஸ்தலர், நீங்கள் நான் துரத்த எங்க வந்துடுவான்? கீழே வந்து கீழே. அவனுக்கு ஏன் நாம் பயப்படல? ஏன் மக்கள் பயப்படுகிறார்? நீ காலில் ஒரு வீட்டில் போக என்ன கட்டிருந்தாங்க? உள்ள கழுத்துல ஒரு தாயத்து ஏறி என்ன கட்டா மசூதிரவை மந்திரிச்சு கையில் தாயத்து கட்டி. கத்தோலிக்க மக்கள் அறியாமல் இருக்கிறார். வழிநடத்திற்கு ஆட்கள் இல்லாத, ஆயுதம் இல்லாத ஆடுகள் போலவர்கள் இருக்கிறார். மாதிரி வீட்டில் வேண்டாத பொருட்களை வாங்கி வச்சிருந்தா எல்லா பிசாசும் அங்கே வரத்தான் செய்யும், வந்து தொந்தரவு கொடுக்கத்தான் செய்யும். நீங்க இன்வைட் பண்ணாதான் அது வரும். துரத்தி விட்டு அது என்ன பண்ணாது? 2 நாளைக்கு வீட்டுல வாசல்ல சோறு போடுங்க. நீங்க யாரு துடிப்பா? நாய். 3 நாள் என்ன பண்ணும்? அங்கே கூப்பிடுவோம். சாப்பாடு போடல என்ன பண்ணும்? கூப்பிடும். நீங்க துரத்தி விட்டீங்கன்னா திரும்பி வருமா? அது பிசாசுக்கு வேண்டியதெல்லாம் வீட்டுல வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள வரும். வந்து சும்மா இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு செய்யதான் தோணும். ஒரு சோதனையை கொடுக்கும், ஒரு வேதனையை கொடுக்கும். இப்படியே கொடுத்து ஆண்டு நம்மளை பிரித்து கொண்டு போயிடும். அப்ப பிசாசானும் பரலோகத்துக்கு போக மாட்டான். அவனுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. அது யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினவன்?
ஆண்டவர்கிட்ட பர்மிஷன். அவன் மின்னலை போல் விழுந்தவன், அவன் தள்ளுண்டு போனவன், அவன் எழுந்திருக்க முடியாதவனாக இருக்கிறான். ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது என்ன பண்ணாமல, ஆண்டவர் பிறக்கிறது மோசையை பிறக்கிறப்ப என்ன பண்ணாவன், மோசையை கொண்டு என்ன பண்ணா ஆண் குழந்தைதான். அப்பவே ஆரம்பிச்சான், ரட்சகர் பிறக்க போற ஆரம்பிச்சான். அது முடிஞ்சு போச்சு. தாவீது பிறக்கிறப்ப தாவீது வம்சத்தவையாருன்னு அவனை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காம வெளியே கொண்டு வச்சிருந்தான் சொல்லியிருக்க அந்த கடவுள். அதையும் மீறி சாமியில் போய் தாவீதை அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். சவுல் தாவீது இருக்க விட்டானா? எப்படியோ தப்பிச்சு போய் திருப்பி ராஜாவாயிட்டான். அவன் வம்சத்தில் யார் வரணும்? இயேசு பிறக்கணுங்கிற சத்தியத்தை பிசாசு எங்கேயோ உணர்ந்து கொண்டு அதை பின்பற்றி கொண்டு வந்து ஏசு பிறக்க போறார். ஏழோதை பயன்படுத்தி எல்லா பிள்ளைங்க என்ன பண்ணா திருப்பி ஏசு பார்த்திருக்காரு. 3 வார்த்தை பேசுறான். அப்பங்கள் கற்கள் அப்பமாக மாறிடும். ஆண்டு வார்த்தையை சொல்லி போயிடான். அடுத்தது, நீ எல்லாத்தையும் காட்டி என்னை தெண்டு வணங்கினா எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? வெளியே பார்க்கிறப்ப சாதாரண பேச்சு மாதிரி, சாதாரண பேச்சு இல்லை. அவன் என்ன சொல்றான்? ஆதாமிட்டு இந்த பவரை நான் என்ன பண்ணுவேன் வாங்கியிருக்கேன். இவன் நீ என்ன தெண்டு வணங்கினா இந்த பவரை யாருக்கு கொடுத்துருவ? நீ உலகத்தை ரட்சணைக்கு தான் வந்திருக்க, ஒன்றை கொடுத்துட்டா நீ ரட்சிட்டு இருப்ப. நீ சிலுவைக்கு எல்லாம் போக வேண்டியது, பாடெல்லாம் பட வேண்டியது. நீ அதுக்கு வந்த உலகத்தை ரட்சணிக்க வந்த, உலகத்தை ஒன்றை நான் திரும்பி கொடுத்துறேன், நீ பார்த்துக்காத. ஆனா என்ன மட்டும் நீ என்ன பண்ண? இவ்வளவு தந்திரமான பேச்சுக்கள். ஆண்டவர் அங்கே விலகி போன ஆண்டவர் மட்டும்தான் ஆராய்ச்சியில் விலகி போனவரு சில காலம் அவர் விட்டு என்ன பண்ணா மீண்டும் அவரை சிலுவை அடிப்பதற்கு யூதர்களை தூண்டி விட்டான். அப்பாடா நான் செத்து போயிட்டான், நிம்மதியா போய் உட்கார்ந்தான். முதல் நாளாச்சு, 2ஆம் நாளாச்சு, 3ஆம் நாளாச்சு. 3ஆம் நாள் முடிவில் என்னாச்சு? அவர் உயிர் தெரிந்தான். இப்ப என்னாச்சு பிசாசுக்கு? இனிமே எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சான். அவர்கிட்ட கேட்கிறான், நீ தேவகுமாரனையா இருந்தால் இந்த கற்கள் என்ன பண்ணு? அவருக்கு சந்தேகம் தெரியாது. பிசாசுக்கு நடந்த முடிந்த காரியங்கள் தெரியுமே, நடக்க போகும் காரியங்கள் என்ன பண்ணாது? மோசே பிறப்பார் தெரியும், இந்த வீட்டுல பிறப்பார் தெரியுமா? ஏசு பிறப்பார் தெரியும், எங்க பிறந்திருக்கான்னு தெரியுமா? கீர்த்தி ஞானிகள் வந்து பாக்குறாங்க, மேய்ப்பர்கள் வந்து பாக்குறாங்க, இவனுக்கு தெரியல. ஏன் தெரியல? இவனுக்கு வேதத்தின் சத்தியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியாது. இவனுக்கு மட்டும் இல்ல, தூதர்களுக்கும் வேதத்தின் சத்தியங்கள் தெரியாது. அவர்களுக்கெல்லாம் அது கொடுக்கப்படவில்லை. நாம் சொல்லும் போது இங்க வந்து உட்கார்ந்து தூதர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இதைத்தான் அவர்களால் கேட்க முடியவில்லையே. ஆண்டவர்களுக்கு தேவ வார்த்தைகளை கொடுக்கிறது. பிசாசுக்கு என்னெல்லாம் செய்ய முடியாது சொல்லுங்க, ஒண்ணுனா சொல்லுங்க. பரலோகத்துக்கு செல்ல அடுத்தது யாரையும் அவனால் தொட, அதுக்கு யாரு பர்மிஷன் வேணும் அவனுக்கு? அவர் 3வது காரியம் நாம இன்வைட் பண்ணாதான் அவன் நம்ம கூட என்ன, இல்லைன்னா வரவே முடியாது. அடுத்த காரியம் 4வது சத்தியம். அவனுக்கு வேதத்தின் வார்த்தைகள் கண்டிப்பா தெரியாது, அவனால் தெரிந்து கொள்ளவும் முடியாது. தெரிஞ்சிருந்தானா இயேசு பிறப்பு முதல் மரணம் வரை எல்லாத்தையும் அவன் பார்த்து அப்படியே கரெக்ட் பண்ணிருப்பான், அவனுக்கு சாதகமா பண்ணிருப்பான். அவனுக்கு தெரியாது சிலுவை மரணத்துல முடிச்சுட்டோம்னு நினைச்சா ஆரம்பம் அப்பதாங்கிறது அவனுக்கு தெரியாது. இப்படியாக சாத்தானால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையிலே நாம் அவனுக்கு பயப்பட வேண்டிய தேவைகளே கிடையாது. அவனுடைய கிரியைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்றதில்லை. ஆனால் நாம் அவனுக்கு பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. வாசிப்போம் யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். தங்களுடைய ஆதி மேன்மையை உணராத காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்த காலத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அடுத்தது திருவள்ளுவர் வாக்கு 22. அதனை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை தட்டி வைக்க 1000 அரசாட்சி வர்றப்ப 1000 வருடங்கள் என்ன பண்ணுவாங்க? அதை கட்டி வைப்பார். பின்பு அதை படுகொலையில் தள்ளி வெளியே அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றுவதவாறு செய்தார். இதற்பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். இது 1000 அரசாட்சி வர்றப்ப அதை கட்டி வச்சிருவாங்க. மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று.
இப்போ ஒரு காரியத்தை நேற்றுக்கு ஒரு வீடியோ போப் அனுப்பிச்சது ஒரு வீடியோ. போப்னா அவர் இது ஒரு டாக்மா கிடையாது, இது ஒரு டாக்டரின் கிடையாது. நான் 3 நாள் ரெட்ரீட்ல இருந்தேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஹோலி ஸ்பிரிட் எனக்கு கொடுத்த ரெவலேஷன் வெளிப்பாடு அதுன்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்கனால இதில் எந்த கான்ட்ரடிக்ஷன் பண்ண 3 சர்ச்சஸ் தான் நீங்கள் போகணும். எப்படிப்பட்ட சர்ச்சின் பிரதர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், இந்த மாதிரி ஒரு சர்ச்சை இல்லையே அப்படின்னு. நாம் இருக்கிறதா அந்த மாதிரி சர்ச்சு, நாம் அது மாதிரி ஒரு சர்ச்சை வச்சு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, முதல் காரியம் என்ன சொல்றாருன்னா, சர்ச்சில் பைபிள் தவிர வேற கதை பேசுகிற சர்ச்சைகள்லாம் போகாதீங்க. நரிக்கதை, பூனைக்கதை, ஓனாக்கதை, நான் லண்டனுக்கு போனேன், யூகே போனேன், ரோமுக்கு போனேன், ஜெர்மனிக்கு போனேன், இந்த கதை பேசுகிற சர்ச்சைக்கு போதாது. பைபிள் ஸ்கிரிப்சரை விட்டுட்டு இயேசுவின் பாடுகள், இயேசுவின் உயிர்த்தெழுதல், பவுலின் ஊழியர்களை பற்றி பேசாத சொந்த கதை, சோக கதை பேசுகிற சர்ச்சைகள்லாம் போகாதீங்க. அவைகள் உங்களை நரகத்துக்கு கூட்டி செல்லும் என்று தெளிவாக சொல்லுங்க. அதனால இதெல்லாம் பேசுகிற சர்ச்சைக்கு போகும்போது, 2வது அந்த சர்ச்சிலே தீர்க்க தரிசனங்கள் இருக்கணும். அந்த சர்ச்சில் 2ஆம் வருகையை பற்றி உங்களுக்கு போதிக்கணும், செகண்ட் கம்மிங்கை பற்றி போதிக்கணும். பிரதர் சொல்லப்போ ஆண்டவர் தான் உனக்கு இருந்தார், யூத் எல்லாம் அப்படி போயிடாரு, கவலைப்படாது. ஆண்டோட வருகை அதுக்கு முன்னாலே இருக்கும். எல்லாரும் வருகையில் என்ன பண்ணுவார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்படிலாம் ஒன்றும் நடக்க ஆண்டவர் விட மாட்டாரு. நாம் ஜெபிப்போம். அந்த யூத் எங்க வரணும், ஆண்டவருடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்படி ஆண்டவருடைய சீக்கிரமாக இருக்கிறது போப் சொல்ல. நான் திருப்பின வீடு நேற்று கணிச்ச வீடியோ அதை படிச்சு பாருங்க. 3 churches where it should not go. இதை பற்றி சொல்லாத சர்ச்சைக்கு போகாதீங்க. பெரிய மேடைகள், பெரிய லைட்டு, பெரிய கம்பீரம், பொன்னாடை போட்டு அலங்காரம், நிறைய பெரிய கோயில், அந்த பக்கம் கோயில், இந்த பக்கம் கோயில், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட், இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஏமாத்திடுவாங்க. இப்படிப்பட்ட சர்ச்சைகளாக நீங்க என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. 2வது சொல்றாரு, அடுத்து சொல்றாரு, 2வது சொல்றாரு, எந்த சர்ச்சை அந்நிய பாஷை பேசுறாரு, எந்த சர்ச்சை ஆண்டவரை ஆராதனை செய்கிறாரு, கூட்டமாக ஆராதனை, கொயர் பாடுற சர்ச்சைக்கெல்லாம் போகாதீங்க. கூட்டமாக ஜனங்கள் பாடணும். அந்நிய பாஷையில டங்ஸ்ல பேசணும். அவர்கள் முட்டி போட்டு கண்ணீரோடு தேசத்திற்காகவும் மக்கள் வருகைக்கு தயாராகும் முட்டி போட்டு கண்ணீரோடு ஜெபிக்கணும். காலையில் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் உட்காந்து சர்வீஸ் நடந்த சர்ச்சைக்கெல்லாம் போகாதீங்க. ஒரு நாள் ஃபுல்லா இருந்து சர்ச்சை நடத்துற சர்ச்சைக்கு நீங்க போங்க. அப்படிப்பட்டது நாள் பூரா இருந்து முழந்தாள் பண்ணிட்டு கண்ணீரோடு யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறவோ ஜெபம். ஒரு நாளை ஆண்டவருக்கு 4 வாரம் போக முடியாட்டாலும் 1 வாரமாவது இப்படி சீக்கிர சர்ச்சுக்கு நீங்க போங்க. அப்பதான் நீங்க பரலோகத்துக்கு தர முடியும். மற்ற சர்ச்சைகளாம் பண்ணி நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். அதெல்லாம் நரகத்துக்கு உங்களை என்ன பண்ணும், கூட்டி பண்ணும். 3வது ஒரு சர்ச்சை சொல்றார், ஆராதனை முடிஞ்சிச்சா ஏழைகளுக்கு சாப்பாடு போடணும், துணிமணி எடுத்து கொடுக்கணும், அவர்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரங்களை சரிப்படுத்தணும். இப்படி செய்கிற சர்ச்சுக்கு போகும். பந்தாவுக்காக சமபோஜன பந்தி, டின்னர், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொன்னார். இந்த வார்த்தை எனக்கு சரியா நம்மலாம் இந்த நற்செய்தி திருவிழாவுக்கு போனோம். என்னது, நம்மள சாப்பாடு ரெடி பண்ணி வச்சு வித்து காசு கொடுக்க பந்தினா பேரு என்னது, ஒவ்வொருத்தரும் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வச்சு சாப்பாடு எல்லாரும் வாங்கி சாப்பிடாம பிரியாணி எல்லாம் போட்டு அன்னதானம் கிடையாது. அன்னதானம் தான் கூடாதுங்கிறாரு அவரு. அன்னதானம் ஏழைகள் சாப்பிட்டா பரவாயில்ல, சாப்பிட்றதா யாரு, வசதிகள் என்ன கேட்டா கோயில் சாப்பாடு ஆத்துவாங்க கண்டு இவங்க குடும்பத்தில் 2 பேர் தான் இருப்பாங்க, 20 பேர் கொண்டு போய் சாப்பிடணும். அதெல்லாம் சொல்லாது. என்ன அதுக்கு பேருக்கு என்ன சார், இல்ல இல்ல இந்த கச்சேரி விசுவாசப்படுறவங்க யாருக்கு காசு கலெக்ஷன் செய்வாங்க இல்லையா, என்ன செய்வாங்க இல்ல, அதுக்கு பேர் என்ன இருக்கு, எல்லாரும் அவங்களும் சாப்பாடு ரெடி பண்ணி அன்பி துணியா ரெடி பண்ணி கொண்டு வச்சு கோயில வச்சு வித்து காத்து கொடுக்கும்ல, அதுக்கு என்ன பேரு, சரி ஏதோ பேரு. இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யற சர்ச்சுக்கு போகாதீங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு போட நீங்க சாப்பிடாதீங்க. பார்த்து சொல்றாரு, எல்லாரும் போட்டு நீங்க போய் உட்காந்து சாப்பிடாதீங்க. அப்ப ரேசஸ் சொல்றாரு, ஜாதின்னு சொல்றாரு, ரேசஸ் பார்த்து சொல்லிட்டு நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீ ரேஸ பாக்குறன்னு அர்த்தம். ஒன்று வந்து ரேஸ் கான்ஃபிளிக்ட் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் போகாதீங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு, ஏழைகளுக்கு துணிமணி, ஏழைகளுக்கு கல்வி, ஏழைகளுக்கு அந்த என்னது கேட்டகிசம் எடுக்கிறது, இந்த வேலையை ஒரு நாளாவது மாற்றி செய்யும். அப்படி உங்களை பணி செய்கிற சர்ச்சுக்கு நீங்க போங்கன்னு சொல்லி அவர் மெசேஜ் நீங்க படிச்சு பாருங்க. நான் சொந்தமாலாம் சொல்லல, பிரதர் ஒருத்தர் தான் படிச்சுட்டு கேள்விட்டேன், இந்த மாதிரி சர்ச்சு எங்கேயுமே இல்லைன்னு. அவர் போப் அதிலே சொல்லிட்டு அந்த மாதிரி சர்ச்சு இல்லைன்னா ஒரு சர்ச்சை நீங்க தேடி பார்த்து போங்கன்னு கொடுத்துருந்தாரு. இல்லையே அவருக்கே தெரிஞ்சது இந்த மாதிரி சர்ச்செல்லாம் இருக்காது. அவர் சொல்லிட்டாரு, நான் ஐம் நாட் சேயிங் இது கேத்தலிக், ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆல் டினாமினேஷன்ஸ்.
எல்லா டினாமினேஷன் பற்றி நான் சொல்லுடைய நாட் ரோமன் கேத்தலிக் சர்ச் மட்டும் நான் சொல்ல, எங்கே இருந்தாலும் நீங்கள் போங்கன்னு சொல்லி இப்படி அட்வைஸ் பண்ணாரு. நீங்கள் திரும்பி கேட்டு பாருங்க, கொஞ்ச நேரம் தான் 10 minutes தான் ஓடுது. போப் டேரக்டா பேசுகிற பேச்சதை கேட்டு பாருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த பாம்பு சாத்தானை கட்டி வச்சாச்சு. எப்ப ஆண்டவருடைய 2ஆம் வருகை, அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி. அதுக்கப்புறம் அதை அழுத்த விடப்படும். அதுக்கப்புறம் நாம இருந்தோம்னா படாத பாடுபடுவோம். உபத்திரத்தின் காலத்திலே படாத பாடுபடும். அதெல்லாம் நமக்கு இல்லாம ஆண்டவர் வருகை சீக்கிரத்திலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப சாத்தானால இதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கிறப்ப ஏன் நிறைய காரியங்கள் இங்கே நமக்கு நடக்குதுன்னா, நாம் இல்லை ஒன்றும் சாதாரண ஒரு சின்ன கேலண்டர், அந்நிய தேவர்கள் வச்சுக்க கேலண்டர் வச்சிருக்கோம். அதுக்கு பின்னாலே யார் இருந்தாலும் யமகண்டம் ராகுகாலம் இதெல்லாம் போட்டதை வச்சிருக்கோம். இதை கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு? அருவருக்கிறார். இதை கூட ஆண்டவர் அருவரு. நீங்க கட்டி இருக்க புடவைகள், இங்க போட்டுக்க ட்ரெஸ் இல்ல, மயில், வேலு, அப்புறம் யானை, இப்படிலாம் படங்கள் இருந்தால் யாரை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள்? அந்நிய தெய்வங்களை. அவைகளை உங்களை ஆட்கொள்ளத்தான் நீங்க யார் இப்படி பண்றதுப்ப? நாங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கணும். நீங்க கூப்பிட்டா அவைகள் உங்களை ஆட்கொள்ளத்தான் செய்யும். அப்புறம் நான் கோயிலுக்கு போறேன், ஜெபம் பண்றேன், ஜெபமால சொல்றேன், எனக்கு ஒண்ணு நடக்க மாட்டேங்க. எப்படி நடக்குது? வேலை செய்யற குண்டாய் கம்பெனி வேலை செய்யறப்ப வெள்ளிக்கிழமை பூஜை போடுவாங்க. எந்த எவனும் வரமாட்டான். எந்த எவனும் என்ன பண்ணா எடுக்க மாட்டேங்குது. டேபிள்ல டெஸ்க்டாப் இருக்கும். டெஸ்க்டாப்ல டெய்லி ஒரு வசனம், அதை டெய்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு என்ன போட்டுருக்கீங்க சார்? வாட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் டுடே? நான் இங்கிலீஷ்லையும் போடுவேன், தமிழையும் போடி அது ஸ்கிரீன் சேவராக போட்டு வச்சிருக்கேன். டெய்லி என்ன பண்ணாங்க பார்ப்பேன். இப்படித்தான் நாம் மற்றவர்களுக்கு என்ன பண்ணும்? முன்னுதாரணமாக இவங்களாம் இருக்கா வரமாட்டாங்க, இவங்களால செய்ய மாட்டாங்க. இவங்க வீட்டில் தீபாவளி பலகாரம் கொடுக்க வருவாங்க. வரவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் சாமிக்கு பொறுப்புல உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டோம், அதனால நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியே என்ன பண்ணாங்க? கொடுத்துட்டு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். வாங்குற பொருட்களில் கூட நான் நேற்று போன மாதிரி இறையில போனப்ப சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் வீடுகள் வச்சிருக்கேன், எடுத்து போடுங்க. இறையிலையா? இல்லை, சாரி, சிவனடா இருக்கு. போன மாதிரி அங்கே திருவாரூர் பக்கத்தில் நேற்றுக்கு போயிருந்தப்ப வச்சிருக்கலாமான்னு கேட்குறாரு. எப்படிலாம் 1 மாதம் கழிச்சு கோல்டு காயின் இருக்கு இல்லையா? நாங்கள் தான் காயின் வாங்குறோம், அதெல்லாம் இல்லாம தான் பார்த்து வாங்குறோம். இருந்தது அதை வீட்டில் வச்சுக்கிறது கிடையாது. இவங்களெல்லாம் என்ன செய்யுது? நமக்கு யாரை வரவேற்கிறோம்? பிசாசே வரவேற்கும், சாத்தானே வரவேற்கும், அந்நிய தெய்வங்களே வரவேற்கும். எப்படி ஆண்டோடைய ஆசீர்வாதம் இருக்கு நமக்குள்ள? ஆண்டவர் ஆழமாக சாத்தானால் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் எடுத்து சொல்லிட்டார். நமக்கு பாத்தீங்க மார்க்கு யோவான் 3:8 பாத்தீங்க. யோவான் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ, ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அவனும் எப்படி இருக்கான்? அப்படியே. நீங்க ஆவியில் பிறந்தவங்க இல்லையா? அப்ப எப்படி இருக்கணும்? ஆண்டுக்குரிய காரியம் கண்ணு கருத்துமாக நடக்கணும். கடைசி அவர் வசனம் வாசிப்போம். திரும்பி 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம். 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசிப்போம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை பிரபுக்கள் ஒருவரும் அறியவில்லை. இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவரும் என்ன பண்ணல? பிசாசுக்கு இதெல்லாம் தெரியாது. பிசாசுக்கு இதெல்லாம் வசனத்தை வேணா எடுத்து சொல்லுவான், உள் அர்த்தம் அவனுக்கு என்ன பண்ணாதல தெரியாது. வசனங்களை நல்லா கையில் பிடித்து கொடுத்தாலும் வாசிக்க அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைய மாட்டார். பிசாசுக்கு அதை தெரிஞ்சுட்டா சிலுவையில் அறைய விட்டுருப்பானா? விட்டுருக்க மாட்டான். வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் கண் காணவும் இல்லை, காதுகள் என்ன பண்ணல? எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சாத்தானால் செய்ய முடியாத காரியங்களில் ஆவிக்குள் நடத்தப்படும் நமக்குள் எதுவும் நம்ம என்ன பண்ணாது? பயமுறுத்தலாம், டச் பண்ணலாம். ஆனா யார் பர்மிஷனோட? ஆண்டவருடைய பர்மிஷன். அவர் எதுக்கு பர்மிட் பண்றாரு? நம்மை திடப்படுத்தவும், நம்முடைய சகோதரரை நாம் என்ன பண்ணுவோம்? திடப்படுத்த. அதனால எனக்கு நோய் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, கடன் பிரச்சனை வந்துருச்சு,
குடும்ப பிரச்சனை வந்துட்டு பிற, பிள்ளைகளால் பிரச்சனை வந்துட்டு பிற, நீங்க 1000 சொன்னாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர்களுக்கு கொடுத்து உங்களை என்ன பண்ணாரு? திடப்படு. நீங்க திடப்பட்ட பிறகு உங்கள் சகோதரன் நீங்க என்ன பண்ணும்? திடப்படும். உணர்வோடு அப்படி எழுதியிருக்கோம். யாரோ தேவனே, இந்த மாலை வேளையில தேவனே எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் நன்றி அப்பா. ஆமாண்டவரே, சாத்தான் எங்களை மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. நீர் இந்த உலகத்துக்கு வந்து ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து இருக்கிறீர். சாத்தான் மேல Satan my Lord. ஆமாண்டவரே, தேவனே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நாங்கள் உமக்கு சொந்தமானவரே, வேற யாருக்கும் சொந்தம் ஆண்டவரே. நாம் உம்மது, நாங்கள் எல்லாம் உம்மது பிள்ளைகள் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. தேவனே, இங்கே கூடியிருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து வைக்கிறேன் ஆண்டவரே. அவர் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீ கொடுத்து ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, தேவனே, தேவைகளை அறிந்த தேவன் நீர் அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறீர்கள் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல தகப்பனே. இது சொல்லப்பட்ட பாட்டின் பிரகாரம் சாத்தான் பலவிதமான தந்திரங்களோடு கூட வந்தாலும் அவனை பார்த்து கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் வேதத்தின் ரகசியங்களை, நமக்காக இருக்கின்ற வார்த்தைகளை அறிந்து புரிந்துகொள்ளணும். இப்போ 1 நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுக்கு பிரிக்கணும் அப்படின்னா இப்பொழுது நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் படிச்சு பார்த்து அதுக்குள்ள ஆண்டவரை எப்படி நினைவு செய்திருக்கார், எப்படி நம்மளை ஒழுங்கு செயல்படுறாரு, எப்படி நம்மளை பாதுகாக்க எப்படி செய்யணும் அறிந்து புரிந்து போறோம். அல்லேலூயா. கையில் உயர்த்தி இந்த சொல்லுவோம். ஆனாலும் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கோரிக்கை வழங்குகிறார். ஆனாலும் என் நாமத்தின் பதிவுகளுக்கு நீரின் சூழல் ஊட்டிக்கும் அவர் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கோரிக்கை வழங்குகிறார். ஆனாலும் என் நாமத்தின் பதிவுகளுக்கு நீரின் சூழல் ஊட்டிக்கும் அவர் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கோரிக்கை வழங்குகிறீர்கள். தேவரீர் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய் கண்ட நீருடை வெளிச்சமாக்குவார். தேவரீர் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய் கண்ட நீருடை வெளிச்சமாக்குவார். தேவரீர் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய் கண்ட நீருடை வெளிச்சமாக்குவார். அவர்கள் வந்து சொல்லுவோம். எல்லாருக்கும் அவைகளை கதறி சொல்லி என் முழுவதும் எல்லாருக்கும் கதறி பற்றி சுத்தமாகவாதி இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வியில்லை தோல்வியில்லை தோல்வியில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே